ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீபாட்டிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம். கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சரி இப்போவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். 10க்கு 10 க்ரோ பேக் தான் நான் வாங்கியிருக்கேன். சரி இதுலேயே நம்ம வந்து வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து இந்த 7 டேஸ் ரோஸ் பிளான்ட் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நாள் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாமே டல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வந்து இறந்தே போச்சு. சரி ரொம்ப நாள் கழித்து நான் வந்து திரும்ப இதை வாங்கியிருக்கேன். இது 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து ஜஸ்ட் 30 ஒரு 40 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஆனால் சின்னதாக இருந்தது சைஸு. ஆனால் சூப்பராக வந்துச்சுங்க. உண்மையாக சொல்லணுன்னா பிகினர்ஸ் கூட இந்த பிளான்ட்டை வந்து வாங்கி நம்ம வச்சோன்னா அழகாகவே பூ தரும். நம்ம நார்மலாக வந்து வாட்டர் கரெக்டாக ஊற்றினாலே போதும், இது நல்லா வரும். நம்ம உரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது அந்த வேலை பார்த்தா தான் நமக்கு வந்து செடி வந்து ஃபால்ட் ஆகிடும். ஸோ மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். இதை வந்து ரீபாட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கார்டன் சாயில் மண் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது செம்மண்ணும் இதுக்கு வந்து கொடுக்கலாம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க. 7 டேஸ் ரோஸ் பிளான்ட் வந்து ரீபாட்டிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாட்டு ரோஸ் கூட நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா வரும்னு சொன்னாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆனால் நான் நாட்டு ரோஸ் வாங்குறது. அதுக்கும் கொஞ்சம் மண்கலவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கிட்ட போகும்போதே நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. அந்த ஃப்ளவரோட ஸ்மெல்லு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் பன்னீர் ரோஸ் மாதிரியே தான் அதோட ஸ்மெல்லும் இருந்தது. சரி 2 ரோஸுமே வந்து நம்ம வந்து ஒரே பாட்லேயே வந்து வச்சிடலாம். சரி அதுக்கப்புறம் பெருசாக ஆன அப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2மே வந்து அந்த 10க்கு 10 க்ரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணி வச்சோன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நல்லா ரூட்ஸ் வந்து உள்ளே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கார்டன் சாயில், அப்புறம் வந்து இந்த செம்மண், இந்த கோகோபீட் அது மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து நிற்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு குச்சி ஸ்டெம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கட்டி விடணும். அப்போ தான் இவங்க வந்து காற்றடிக்கிறதுல வந்து கொஞ்சம் சேவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ரீபாட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ரீபாட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.